ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இதற்கு முன்னாலே தலைவர் அவர்கள் மியாட் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் பூரண குணம் அடைய வேண்டி புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கப்பட்டது. நான் கூட அறந்தாங்கி தெற்கு ஒன்றியம் சார்பாக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பூஜையிலே முடிக்காணிக்கை செலுத்தி பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வேண்டுதலை செய்தோம். அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணமாக தலைவர் அவர்கள் பூரண நலத்தோடு பொதுக்குழுவுக்கு வந்தார். ஆனால் அது நடந்து அந்த சந்தோஷம் நடந்து ஒரு சில வாரங்களிலேயே தலைவர் எங்களை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. எங்களால் இந்த துக்கத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கே இந்த நிலை என்றால் கழக பொருளாளர் அன்னியார் அவர்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் சார்பாக அறந்தாங்கி நகர கழகத்தின் சார்பாக இன்று 10க்கும் மேற்பட்ட இடத்திலே துக்க நிகழ்வு அனுசரிக்கப்பட்டு விரைவிலே ஒரு சில தினங்களிலே அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து மாபெரும் அமைதி ஊர்வலம் நகர கழகத்தின் சார்பாக நகர கழக செயலாளர் அண்ணன் மணிகாந்த் அவர்களும் நகர கழக பொருளாளர் நடப்பு கவுன்சிலர் அண்ணன் ரூபினி ஆனந்த் அவர்களும் மற்றும் அந்த நகர கழக நிர்வாகிகளும் இணைந்து ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் உடல் நலம் அவருடைய துக்க செய்தியை கேட்டு நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அந்த தலைவருடைய இழப்பை கேட்ட அடுத்த நிமிடமே தலைவரா தெய்வமா என்று நினைக்கும் பொழுது என்னை இந்த உலகறிய செய்த என் தலைவன் தான் முதலிடம் என்று மாலையை கழட்டி வைத்துவிட்டு நாளை நடக்கின்ற இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள இருக்கிறேன். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சசிகுமார். இதற்கு முன்னாலே தலைவர் அவர்கள் மியாட் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் பூரண குணம் அடைய வேண்டி புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கப்பட்டது. நான் கூட அறந்தாங்கி தெற்கு ஒன்றியம் சார்பாக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பூஜையிலே முடிக்காணிக்கை செலுத்தி பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வேண்டுதலை செய்தோம். அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணமாக தலைவர் அவர்கள் பூரண நலத்தோடு பொதுக்குழுவுக்கு வந்தார். ஆனால் அது நடந்து அந்த சந்தோஷம் நடந்து ஒரு சில வாரங்களிலேயே தலைவர் எங்களை விட்டு பிரிந்தது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. எங்களால் இந்த துக்கத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கே இந்த நிலை என்றால் கழக பொருளாளர் அன்னியார் அவர்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் சார்பாக அறந்தாங்கி நகர கழகத்தின் சார்பாக இன்று 10க்கும் மேற்பட்ட இடத்திலே துக்க நிகழ்வு அனுசரிக்கப்பட்டு விரைவிலே ஒரு சில தினங்களிலே அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து மாபெரும் அமைதி ஊர்வலம் நகர கழகத்தின் சார்பாக நகர கழக செயலாளர் அண்ணன் மணிகாந்த் அவர்களும் நகர கழக பொருளாளர் நடப்பு கவுன்சிலர் அண்ணன் ரூபினி ஆனந்த் அவர்களும் மற்றும் அந்த நகர கழக நிர்வாகிகளும் இணைந்து ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் உடல் நலம் அவருடைய துக்க செய்தியை கேட்டு நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அந்த தலைவருடைய இழப்பை கேட்ட அடுத்த நிமிடமே தலைவரா தெய்வமா என்று நினைக்கும் பொழுது என்னை இந்த உலகறிய செய்த என் தலைவன் தான் முதலிடம் என்று மாலையை கழட்டி வைத்துவிட்டு நாளை நடக்கின்ற இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள இருக்கிறேன். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சசிகுமார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.